வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஏர்லி அடல்ட்ஹுட்ல எவையெல்லாம் நம்மளுக்கு சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். டிப்ஸ் டு லேர்ன் ஈஸிலி அப்படின்னு எந்த கருத்து இருந்தாலும் நம்ம சில பகுதிகளாக பார்த்து வரோம். வாழ்க்கை என்பது நம்மளுடைய ஒரு லைஃப் டைம் அந்த ஜெர்னியில் 4 விதமான பகுதிகள் என்ன: கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லேர்னிங் ஜோன், அடுத்தது க்ரோத் ஜோன் அப்படின்னு. இந்த க்ரோத் ஜோன் என்ன, வளர்ச்சி முன்னேற்றத்தை பற்றி சொல்கிறது, க்ரோத் பற்றி சொல்கிறோம். அப்புறம் லேர்னிங் ஜோன் சொன்னால் கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் நடக்கும். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் தூங்குற நேரம் போக சில அப்பவும் கற்றல் நடக்கும். எல்லா வாரத்தில் 7 நாட்களும் கற்றல் நடக்கும். கற்றல் என்றதுன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்கூல் இல்லாமல் வீட்டில் இருக்கிறது, சோஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது, ஹோம் ஃப்ரண்ட்டில் கற்றுக்கிறது, அப்புறம் ஒரு இன்டராக்ஷன்ஸில் கற்றுக்கிறது, எப்படி பிஹேவ் பண்ணுறது, எல்லாமே நம்மளுடைய பழக்க நடத்தைகள் அது அத்தனையுமே க்ரோத், டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டி எல்லாத்த பற்றியும் சொல்கிறது லேர்னிங் ஜோனில் வரும். அப்புறம் ஃபியர் ஜோன் அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் நம்மளுக்கு சில நிகழ்வுகள் எதிர்பாராமல் நடந்து விட்டால் அப்போது அங்கே என்ன வரும், ஃபியர் வரும். ஃபியர் பயம் தாண்டிடுதுன்னு சொன்னால், பயத்துக்கு அப்புறம் சில நேரத்தில் எதிர்பாராத விதைகள் சொன்னால் அப்போ அந்த விஷயங்கள் நம்மளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். சில நேரத்தில் மகிழ்ச்சி குறைவானதாக இருந்தால் துக்கத்தை பெற்றுக்கொடும். ஃபியர் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், ஃபியர் தாண்டின உடனே என்ன நடக்கும், ஃபியரை தாண்டி ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணணும். எதிர்பாராத விதமாக சில நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த நடந்து கொண்டு இருக்கிறது வரக்கூடிய மதிப்பெண்களை பொறுத்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு செய்யணும். அந்த இடத்துல துக்கமாக இருக்கும், வருத்தத்தை தரும். சில நேரத்தில் வருத்தம் இல்லை என்றால் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பொழுது மகிழ்ச்சியை கொண்டு தரும். அதனால் பயம் பரீட்சை எழுதுகிற போது தான் பயம், மதிப்பெண்கள் வரும்போது பயம் இல்லை. மதிப்பெண்கள் வரும்போது 2 விதமான உணர்ச்சிகள் தான். ஒன்று வருத்தமாக இருக்கும், இல்லாட்டி மகிழ்ச்சியாக இருக்கும். வருத்தமாக இருக்குது என்ன, கரெக்டாக பார்டரில் மார்க் வாங்கியிருக்கோம், 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்காடா, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆனால் 40 இல்லை 94 மார்க் வாங்கியிருக்கோம்னு சொன்னால் அது நம்மளுக்கு மகிழ்வை கூட்டித்தரும், மகிழ்ச்சியை தரும். அதனால் பயப்படும் போது சரி, ரிசல்ட் வந்த பிறகு 2 உணர்ச்சிகள் தான். ஒன்று மகிழ்ச்சி, இல்லது மற்றது வருத்தம் அப்படின்னு. ஸோ அந்த கற்றல் நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஃபியர் ஜோன் தாண்டிதுன்னு சொன்னால் கீழே அடுத்ததில் லோயர் லெவலில் என்ன இருக்கு, கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் சொன்னால் நம்மளுக்கு பிடித்தமான செயல்கள் நடக்கும் பொழுது எப்பொழுதும் என்ன கம்ஃபர்ட் இருக்கும், சௌகரியமாக இருக்கும், என்ன வி வில் பி ஹாப்பி டு என்ஜாய் தட் அப்படின்னு இருக்கும். அதனால் இப்போ இந்த 21லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கிற எர்லி அடல்ட்ஹுட்ல இது எல்லாமே நிகழும்ன்றதுக்கு சில நேரத்தில் ரொம்ப பெரிய அளவில் படிக்கிறோம், மேலே படிப்பை தொடங்குறோம்னா ஒரு 24 வயது வரைக்கும் நம்ம படித்து கொண்டே இருப்போம். எர்லி அடல்ட்ஹுட்ல கூட ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கேன் பி அலாட்டட் டுவர்ட்ஸ் எஜுகேஷன். அப்போ எஜுகேஷன் நம்ம விருப்பப்பட்டு தான் படிக்கிறோம், நம்மளுக்கு இந்த படிப்பு சிறப்பாக வருது, இதை நம்ம மேலும் மேலும் சிறப்பை காண வேண்டும் என்ற மாதிரி இந்த மனப்பான்மையில், இந்த மன திடத்தில் படிக்கும்பொழுது அது கூட அங்கே என்ன ஆச்சு, கம்ஃபர்ட் ஜோன். விருப்பப்பட்டு தான் ஏற்றுக்கிறோம், அதனால் அது கம்ஃபர்ட்டில் நிற்கும். அதுக்கப்புறம் அங்கேயே கம்ஃபர்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம லேர்னிங் ஜோன்லேயும் சேர்த்துக்க முடியும்னு சொன்னால் இங்கே நிறைய கற்றல் நிகழ்கிறது. பெரிய அளவில் படிக்கிறோம், எல்லாம் செய்கிற மாதிரினால அங்கே கற்றல் நிகழ்கிறது. அதையும் தாண்டி அங்கே க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சொன்னால் சில பேருக்கு அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே எர்லி அடல்ட்ஹுட்ல நம்ம என்ன செய்வோம், அங்கே சிலவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், கேம்பஸ் இன்டர்வியூலேயே அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும்னு சொன்னால் சிலவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக எர்லி அடல்ட்ஹுட்லேருந்தே அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு துவங்குவாங்க. பணம் சம்பாதிச்சாலே என்ன ஆகும், மானிட்டரி லெவலில் நம்மளோட கிராஃப் கொஞ்சம் உயரமாக போகும். It gets into the positive trend. அதே சமயத்தில் can able to save certain amount, naturally that graph gives in the positive figure தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ என்னாச்சு, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கூட அந்த வயசில் நம்மளை பார்க்க முடியும். ஒரு வயதுலேயும் நம்ம க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பார்க்க முடியும்னு சொன்னால் சில நேரத்தில் நம்ம ஃபைனான்ஷியலாக நல்ல அளவில் செட்டில் ஆன பிறகு we can continue to develop ourselves சொன்னால் between 31 and 40 அந்த இடத்துல கூட அந்த 44 வரைக்கும் லேர்ட் அடல்ட்ஹுட்டில் கூட இது எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். 46, 47 வயது வரைக்கும் இந்த அடல்ட்ஹுட் இருக்கும். 20லேருந்து 47 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த 25+ இயர்ஸ் இருக்கும்போது இந்த அடல்ட்ஹுட்டை அதில் சரி பண்ண முடியும். ஆனால் ஒரு 47, 48 வரும்போது அங்கே மிடில் ஏஜ் வரும். அந்த மிடில் ஏஜில் இந்த ஜோன் டெவலப்மெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்மளோட சிறப்புகளை அங்கே எப்படி நம்ம பகுத்து பிரித்து பார்த்து கொண்டாட முடியும்ன்றது அந்த வயதில் பார்க்கும்போது பார்க்கலாம். Now we are speaking only between 21 and 30 அப்படின்னு சொன்னால்
இந்த 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் 24லேருந்து 30 வரைக்கும் தான் அவரோட க்ரோத்தை பற்றி நம்ம யோசிக்க முடியும். எப்படி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நம்மளோட படிப்பு எப்படி இருக்குது, இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ண முடியும், எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இங்கே லோக்கல்லே கிடைக்குமா, நம்ம மாநிலத்திலே கிடைக்குமா, இல்லை பறந்து விரிந்த தேசத்துக்குள்ளே போகணுமா, இல்லை வெளிநாடுகளுக்கு சென்று முயற்சி செய்யணுமா அப்படின்றது எல்லாமே முதல்ல டு பிகின் வித் பி வித் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்ற அந்த கருத்தில் நம்மளோட தாய் தகப்பனோட இருக்கணும். தாய் தகப்பனோட இருந்து அவங்கள நம்மளுக்கு இது 24 வயது வரைக்கும் நம்ம படிச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு தொடர்ந்து பிரதியாக நம்ம என்ன பண்ண முடியும், தலையல்லால் கைமாறு காண இல்லேன் அப்படின்ற அந்த வரிசையில் நம்ம தாய் தகப்பனை கூடவே இருக்கணும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவது போல நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற மனப்பான்மை இந்த வயதில் வரணும். இப்போ வந்தால் தான் இதை எப்படி ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட், ஹவு டு டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்ற முறையில் நம்ம யோசிக்க முடியும். நம்மளால் யோசிக்க முடியல, நம்ம தகப்பனார்கிட்டயே போய் நின்று இது மாதிரி இருக்குப்பா, வாட் ஷுட் ஐ டூ, நெக்ஸ்ட் என்ன செய்யணும், கொஞ்சம் கைடு பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம அப்பாவையே கூட நம்ம கேட்கலாம். அப்பாவை காட்டாவே அப்பா சிறப்பாக சொல்லி தருவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வயது இந்த இயர்லி அடல்ட்ஹுட்டாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.